இதெல்லாம் வேண்டாம். அவங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி தாய் தந்தையரை நினைங்க. எத்தனையோ மருத்துவமனைகள்ல 1 லிட்டர் பால் இல்லாம பச்சை குழந்தைகள் தவிக்கிறாங்க. 1000 லிட்டர் 5000 லிட்டர் போட்டி போட்டுக்கிட்டு உங்கள் விரும்பிய கதாநாயகனுக்கு பாலாபிஷேகம் கட் அவுட்டுக்கு செய்யறது, அந்த பாலை கொண்டு போய் மருத்துவமனையில கொடுங்க. எத்தனையோ உணவு இல்லாத மக்களுக்கு சாலை ஓரங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வைத்தான் நான் ஏற்படுத்தி வருகிறேன். நான் எந்த திரைப்பட கதாநாயகிக்கோ கதைக்கோ நான் எதிரானவன் அல்ல. எங்கள் பண்பாட்டு சீரழிவு, நாகரிக சீரழிவு, எங்கள் ஈழ விடுதலை கொச்சப்படுத்தி படம் எடுத்தா அதை நாங்க தட்டி கேட்போம். தமிழ்நாட்டுடைய உரிமைகளை படத்துல கேலி கிண்டல் பண்ணியிருந்தா, காவேரி முல்லை பெரியார் சிக்கல்களை குறித்து ஏற்கனவே கேலி கிண்டல் செய்யப்பட்ட படங்களை ஏற்றிருக்கிறேன். அதே மாதிரி மலையாள தேசத்துல டேம் உடஞ்சா டேம் 99 என்கிற படம் 999 அது மிகப்பெரிய கேரளாவை அழிஞ்சிரும்னு எடுத்தாங்க. அந்த படத்தை ஓடக்கூடாது அப்படின்னு நான் வேண்டுகோள் வைத்தேன். ஆக என்னுடைய போராட்டங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்தா தெரியும். இது இந்த மண்ணுக்கானது, மக்களுக்கானது, இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மொழிவழி தேசிய இனங்களுக்குமானது, தமிழர்களுக்கான போராட்டமாகவும் அதற்கான ஒரு குரலாகத்தான் என்னுடைய குரல் இருக்கும். ஜனநாயகம் வெற்றி பெற்றா எனக்கு என்ன, பணநாயகம் வெற்றி பெற்றா எனக்கு என்ன. அந்த படம் வெற்றி பெற்றா என் வீட்டில் உலகம் இருக்காது. அதனால அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை.